சார் இது வந்து ஒரு பிரபலமான ஒரு மீம் டெம்ப்ளேட்னே சொல்லலாம். இத பத்தி. ஆமா. See, I'm not very active on social media. பட் இதெல்லாம் பண்ணா என் அசிஸ்டன்ட் வேல் உடனே அனுப்புவான் இதெல்லாம் வருதுன்னு. இதை வச்சு நிறைய நிறைய இன்னும் பண்ணிருக்காங்க. இட்ஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் யா இட் ஷூட் பண்ணும்போது அதான் சம்டைம் நமக்கு தெரியாதுங்க. ஷூட் பண்ணும்போது ஒரு டேக்கில் தான் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ரோல். ஆனால் ஐ ரிமெம்பர் அந்த ஷூட் பண்ணும்போது அந்த டேல வந்து சூர்யா கால்மி செட் சிட்டி உன் சீன்ஸ் எல்லாம் பார்த்தியா அன்னைக்கு அப்படின்னாரு. ஹி கால்ஸ் மீ சிட்டி. ஈவன் நான் இப்போவும் சிட்டி தான் கூப்பிடுறாரு. பார்த்தியா உன் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, எப்படி பண்ண போகிற அப்படின்னாரு. தெரியல, பெருசாலாம் பிளான் பண்ணல. சரி அதான் சொன்னேன், நான் பார்ட் டைம் ஆக்டர். இப்போ இந்த ரோல் இப்போ கொடுத்துருந்தா அது எப்படி பயங்கரமாக யோசிச்சிருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. கேவி பட் ஆனால் கேவி என்கிட்ட பேசிட்டு இருந்தார். இசட் இந்த படத்தில் அயன் படத்தில் இந்த சீன் ஒர்க் ஆகணும், இது ஒர்க் ஆகலைன்னா இந்த படம் ஃப்ளாப் அப்படின்னு சொன்னான். என்னன்னா அவன் சிட்டி சாகும்போது ஐயோ செத்துட்டானேன்னு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணாதான் அந்த படம் நிற்கும். இல்லைன்னா சிட்டியும் அவுட்டு, இந்த படமும் அவுட். ஏன்னா ஆனால் டிஸ்கஷனில் கேமராமேன் ரைட்டர்ஸ்லாம் எப்படி நினைக்கணும், அவன் செத்தா சாகணும், அவன் ஏமாத்தினா அவன் சாகணும், செத்தது தான் நல்லதுன்னு நினைக்கணும்னாரு. ஈ சைட் நோ, பண்ண அந்த படம் நிற்காது. தட் வாஸ் த விஷன் ஆஃப் கேவி.